சித்தார்த்தர் அவரிடமும் தர்க்கம் செய்வார். எதற்காக போர் பயிற்சிகள்? இது என்ன கேள்வி? எதிரிகளை வீழ்த்த. எதற்காக எதிரிகளை வீழ்த்த வேண்டும்? திகைத்து நின்றார் கௌதமி. பிறகு சுதாரித்துக் கொண்டார். காரணம், அவர்கள் எதிரிகள். ஒருவன் மற்றொருவனை எதிரியாக பாவித்துக் கொள்வதுதான் தர்மமா? இதுதான் கடமையா? இதை செய்யச் சொல்லித்தான் என்னை வற்புறுத்துகிறீர்களா அம்மா? சித்தார்த்தா, உன் வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ராஜ்யத்தை ஆள்பவர்கள் நிச்சயம் போரிட்டுத்தான் தீர வேண்டும். போர் செய்துதான் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்றில்லை. ஒருவரை ஒருவர் நேசித்தால் விரோதமே வராது. விரோதம் இல்லாத பட்சத்தில் ஏன் போரைப் பற்றி யோசிக்க வேண்டும்? போரிடக் கற்றுக்கொள்வது போல் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் கலையை ஏன் சத்திரியர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது? இனி சித்தார்த்தருடன் வாதாடுவது இல்லை என்று மனதளவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் கௌதமி. சித்தார்த்தரின் காலடியில் வந்து விழுந்தது அந்த பறவை. திடுக்கிட்டு குனிந்தார் சித்தார்த்தர். பறவையின் உடலில் அம்பு ஊடுருவியிருந்தது. சித்தார்த்தர் பொறுமையாக அந்த அம்பை எடுத்தார். தன் மேலாடையை எடுத்து அந்த பறவையின் உடலை சுற்றினார். தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். எங்கே எங்கே என் வேட்டைப் பொருள்? மூச்சிறைக்க ஓடி வந்தான் வேதாந்தன். அத்தை மகன். சித்தார்த்தர் அவனை முறைத்தார். நீதான் இந்த வேலையை செய்தாயா? பார், வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறது. சரி சரி, என்னிடம் கூட, நான் பார்த்துக் கொள்கிறேன். முடியாது, உன்னை நம்பி உன்னிடம் இதை ஒப்படைக்க மாட்டேன். அட, இது என்ன புதுக்கதை? நீயும் வேட்டையாட மாட்டாய், நான் வேட்டையாடியதும் பிடித்து வைத்துக் கொள்வாயா? இது என்ன தர்மம்? என்னுடைய உடைமை வீழ்த்தியது நான், எனக்குத்தானே அது சொந்தமாக வேண்டும். என்னென்னவோ தர்க்கம் எல்லாம் செய்கிறாய். இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியவில்லையே சித்தார்த்தா. தவறு வேதாந்தா. நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ அதை கொல்ல விரும்புகிறாய், கொடு என்கிறாய். நான் அதை காப்பாற்ற நினைக்கிறேன். நீயே சொல், இந்த பறவை யாருக்கு போய் சேர வேண்டும்? கொல்பவன் கைகளுக்கா அல்லது காப்பாற்ற துடிப்பவனின் கைகளுக்கா? ஒரு பொருளை அழிக்க விரும்பும் ஒருவர் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. சித்தார்த்தா, தண்டபாணி தன் மகள் யசோதராவை மணமுடிக்க முடிவு செய்துள்ளார். சுயம்வரம் நடக்க இருக்கிறது. உனக்கு 16 வயது பூர்த்தியாகிவிட்டது. நீ ஏன் அந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது? சித்தார்த்தன் மறுக்கவில்லை. சுயம்வரத்துக்கு சென்றார். சாக்கிய இளைஞர்கள் பலரும் அங்கே திரண்டிருந்தனர். எல்லோருமே செல்வந்தர்கள், அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள். மாலையை சுமந்து கொண்டு நடந்து வந்தார் யசோதரை. மெல்ல மெல்ல கண்களை உயர்த்தினார். தெரிந்த முகங்கள், தெரியாத முகங்கள், ஆபரணங்கள் மினுமினுக்க, பட்டாடை சரசரக்க, ஆவல் பொங்கும் கண்களுடன் இளைஞர்கள் நின்று கொண்டிருக்க யசோதரையின் பார்வை சித்தார்த்தர் மீது பதிந்தது.